நாங்க என் ஹஸ்பண்டோட அண்ணன் ஃபேமிலி, அக்கா ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து திருச்செந்தூர் போயிருந்தோம். டே 1 மினி விளாக் ஆல்ரெடி போட்டிருந்தேன். இது டே 2. முத நாளே சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்த நாள் ரிலாக்ஸா இருந்துருச்சு. மறுபடியும் கோவிலுக்கு வந்து கோபுரத்தெல்லாம் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு போட்டோ எடுக்கிறது, சுத்தி பர்ச்சேஸ் பண்றதுன்னு அங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா மணப்பாடு, தேரிக்காடு இந்த 2 இடத்தையும் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போலான்னு. அங்க இருந்து ஒரு 20 மினிட்ஸ் தான் மணப்பாடு ரீச் ஆயிட்டோம். இப்படிதான் நம்ம வளைச்சு வீடியோ எடுத்தோம். அந்த ஸ்பாட்ல ஒரு பக்கம் அமைதியான கடல், ஒரு பக்கம் பயங்கரமான அலை. கடலை விட சர்ச்சு கிட்ட நின்று அந்த பாக்குற வியூ வந்து பயங்கரமா இருந்துச்சு. அந்த இறக்கத்துல நிக்கும் போது காத்துல மணல் வந்து அப்படியே மேல குத்துற மாதிரி படுது. கொஞ்ச தூரம் போனா பயங்கரமான அலை, அது அப்படியே மேல சாரலா அடிக்குது. அவ்வளவு நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. கிளம்புவோன்னு சொல்றதுக்கே 4 மணி ஆயிடுச்சு. வர வழியில மீன் பொரிச்சிட்டு இருந்தாங்க. என் பையன் மீன் வேணும்னு கேட்டோன்னா அப்புறம் எல்லாருமா அங்க நின்று சாப்பிட்டுட்டு பக்கத்துல கருவாடு இருந்துச்சு, அதையும் பார்த்து வாங்கிட்டு இருந்தோம். அப்பதான் எல்லாருக்கும் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடல் ஓரத்திலே ரொம்ப சின்ன கடை. சாப்பாடு 100 ரூபாய், ஒரு ஃபிஷ் ஃப்ரையும் தருவாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு இனி எங்க தேரிக்காடு போறதுன்னு மனசே இல்லாம கிளம்பியாச்சு. ஒரு டீ பிரேக் எடுத்துட்டு வர்ற வழியில தான் பாரதியார் வீடு இருக்குன்னு பார்த்தோம். அப்படியே அங்க டர்ன் பண்ணியாச்சு. பாரதியார் வீடு ரெனோவேஷன் போயிட்டு இருந்துச்சு. பர்மிஷன் கேட்டு அப்புறம் ஒரு வழியா வீட்டுக்கு 10 மணிக்கு மேலதான் வந்தோம். இந்த ட்ரிப் எங்களுக்கு இப்படிதான் போச்சு. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.